நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-14 வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 296. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. கண்மலை மீட்புறமாக இருக்கின்ற கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்று உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக இடம் கொடுக்கிறோம். Lord, on this Christmas morning we quieten our hearts to allow you to speak to us through your word. We pray that, Lord, we will be nourished by your word. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களை போஷிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். In Jesus mighty name. Amen. இயேசு உலக இரட்சகர். Jesus, the savior of the world. This morning we are gathered here to celebrate the birth of Jesus Christ, the savior of the world. இன்று காலையிலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இந்த உலக இரட்சகருடைய பிறப்பை யோசித்து கொண்டாடும்படியாக இந்த காலை வேளையில் நாம் கூடியிருக்கிறோம். As we celebrate Christmas, we can celebrate it in a few ways. நாம் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடும் பொழுது பல வகையிலே நாம் இதை கொண்டாடலாம். It can be a reason to have a good time or even an excuse to do something. அதாவது இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்று இதை ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடும்படியாக அல்லது ஒரு காரியத்தை செய்யும்படியான ஒரு சாக்காக இந்த நாள் மாறலாம். இரண்டாவது, எப்படி நம்ம கொண்டாடலாம் என்றால் சடங்காச்சாரமாக இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாடலாம். Secondly, it can be a commemoration of a day that is part of our tradition. It doesn't really affect our lives in any way, so it becomes a form of traditionalism. மூன்றாவது, எப்படி நம்ம இந்த நாளை கொண்டாடலாம் என்றால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை கொண்டாடும்படியாக. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த நாளிலே என்னை பாதித்து என்னை மாற்றி எனக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது என்று கொண்டாடும்படியான ஒரு நாளாகவும் நாம் இவனமாக கொண்டாடலாம். Or it can be a day to celebrate what happened some 2000 years ago, because it continues to affect us today and gives us hope for the future. How are you going to celebrate Christmas today? இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் தினத்தை எவனமாக கொண்டாட போகிறாய்? ஒரு சாக்காக வைத்து உன்னுடைய சொந்த காரியத்தை செய்யும்படியாக நீ கொண்டாட போகிறாயா? ஒரு பாரம்பரியமாக ஒரு சடங்காச்சாரமாக இந்த நாளை வைத்து நீ கொண்டாட போகிறாயா? அல்லது நமக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் கொண்டாடும்படியாக இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிறோமா? Are we going to celebrate this day as a way to use this as an excuse to do whatever that we want? Or are we going to celebrate this day as a dead tradition, really not affecting us in any way? Or is it going to be a celebration that reflects our living hope? நீ இந்த நாளை எவ்வளமாக கொண்டாட போகிறாய்?
The Bible describes the birth of Jesus as the appearance of the grace of God. We read that in Titus chapter 2 verse 11. தீத்து எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இவ்விதமாக விவரிக்கப்படுகிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி 11வது வசனம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி தேவ கிருபையானது பிரசன்னமாகினதாம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எவ்விதமாக விவரிக்கப்படுகிறது என்றால் தேவ கிருபை பிரசன்னமான ஒரு நாளாக அது தியானிக்கப்படுகிறது, அது விவரிக்கப்படுகிறது. The day that Jesus was born, it is described as the appearance of the grace of God. The Bible describes God's grace as God's unmerited love. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை எவ்வளமாக விவரிக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய தகுதியற்ற அன்பை பெற்ற பிறந்த ஒரு நாளை விவரிக்கிறது. A love that is not earned or can ever be earned, but lavished upon us because of God's nature. It is God's nature to love His creation. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய அன்பானது எந்த வகையிலும் நாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அளவற்ற விதத்திலே தேவனுடைய சுவாபத்து நிமித்தமாக தேவன் அன்புள்ளவராய் இருப்பதினாலே தன்னுடைய அன்பை நம் மீது ஊற்றி நம்மை நேசிக்கிறார் என்று தேவனுடைய வசனம் நமக்கு விவரிக்கிறது. God's love is fully manifested in the birth of Jesus Christ, and that is why it says that the grace of God appeared on the birth of Jesus Christ. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு நம்ம சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் இயேசுனுடைய பிறப்பின் நிமித்தமாக தேவ கிருபை, தேவனுடைய அன்பு விவரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்தது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. While we were sinners, God sought us out and poured out His love for us. பிரியமானவர்களே, நாம் பாவிகளாக இருந்த போதிலும் தேவன் நம்மை தேடி தன்னுடைய அளவற்ற இரக்கத்தை, தன்னுடைய அளவற்ற அன்பை நம் மீது ஊற்றினார், நமக்காக வந்தார், இந்த பூமியிலே பிறந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. God's love is manifested through the birth of Jesus Christ. He made a way for us to be saved from our sins and the effects of sins. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த பூமியிலே நடந்த பொழுது நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு என்று ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். And that is why scripture describes the birth of Jesus Christ as a great light that appeared in darkness. ஆகையால் தான் தேவனுடைய இயேசுவினுடைய பிறப்பானது அது இருளில் நடக்கின்ற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் போன்ற ஒரு விவரிப்பு வேதத்திலே நம்ம கவனிக்கிறோம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே கவனித்து பார்ப்போமே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரணம் இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, நாம் இருளின் மரண இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நம்மீது ஒரு பெரிதான ஒரு வெளிச்சம் பிரகாசமானது. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. Scripture says that while we were walking in the land of the dead, surrounded by darkness, a great light appeared, and that great light is described as Jesus Christ. We were all in darkness, unable to tell right from wrong, lost in our own world. எது சரி எது தவறு என்று தெரியாத விதத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நாம், நம்முடைய சொந்த உலகத்திலே நாம் இதோ எங்கேயும் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களை, உன்னையும் என்னையும் ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு பெரிதான ஒரு ஒளியை போல அவர் தோன்றினார். But Jesus came into our lives to turn our mess into abundant life. நம்முடைய வேதனையான நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்றும்படியாக இயேசு தோன்றினார் என்று வேதம் சொல்கிறது. Even if we were experiencing joy before Jesus came into our lives,
Scripture says that Jesus' arrival increases our joy. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இயேசு வருவதற்கு முன்பதாகவே நான் சந்தோஷமாக தானே இருந்திருந்தேன், ஆகையாலே இயேசு ஏன் வந்திருக்க வேண்டும் என்று நீங்க யோசித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு வந்ததனால் நம்முடைய சந்தோஷம் அதிகரித்ததாம், பெருக பண்ணினாராம், நம்முடைய மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணும்படியாகவே இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். So if you are experiencing joy already without Jesus as the center of your life, the Bible says that Jesus can increase this joy if he is the center of our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக இல்லாத நாட்களிலே நமக்கு சந்தோஷம் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்துவிட்டு நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த காலை வேளையிலே ஒருவேளை உனக்கு சந்தோஷம் இருக்கலாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. ஆனால் இந்த நாளிலே இயேசுனுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கும்படியாக, பெருக பண்ணும்படியாக அவர் வந்திருக்கிறார் என்று ஞாபகப்படுத்துகிறார். Now scripture says and reminds us that Jesus came into this world to increase our joy. Perhaps there was already joy, but he is able to increase it. And that is why the birth of Jesus is described as the good news that brings joy for all people and not just some people. வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிறப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது இந்த பூமிக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. எல்லாருக்கும், எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகினது, ஒரு சில நபர்களுக்கு அல்ல. அதை லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனித்து பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The birth of Jesus Christ, my friends, though it is an historical fact, it continues to affect us today. பிரியமானவர்களே, சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியமாக, ஒரு சம்பவமாக இருந்த போதிலும், இயேசுனுடைய பிறப்பு சரித்திரத்திலே நடந்த ஒரு சம்பவமாக இருந்த போதிலும், இன்றைக்கும் அவர் நம்முடைய சந்தோஷத்தை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சுவாபத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். But in order to experience this life-changing power of Jesus in our lives today, there are things that you and I would need to do. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அது தீத்துவின் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனத்தை நம்ம கவனிக்கலாம். We read that in Titus chapter 2 verse 12 to 13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். இயேசுனுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் 2 காரியங்கள் வேதம் சொல்கிறது நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். In order for the birth of Jesus Christ to continue to affect us today and to change our life, there are 2 things that scripture says that we need to do. Firstly, is you and I need to renounce ungodliness and worldly passions. முதலாவது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நாம் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது. Secondly, you and I are called to live self-control, upright and godly lives. And these 2 things would require
our attention and our effort. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு காரியங்களும் இது சாதாரணமாக நடைபெறாது. ஆனால் நீங்களும் நானும் தீர்மானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடைபெறலாம். அதாவது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும் என்றால் அது தீர்மானித்து நீங்களும் நானும் செய்யும் பொழுது அதை வெறுக்க முடியும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் அது நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். In order for us to live self-controlled and upright and godly life, it requires a decision that needs to be made by you and me. In order for us to renounce ungodliness and worldly passion, it does not come naturally, but you and I need to make a decision to renounce it. The effect of God's salvation can only take place if we deny ungodliness and worldly passions. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவபக்தியையும் லௌகீக இச்சையும் வெறுக்க வேண்டும். Ungodliness is anything that is contrary to the nature of our triune God. நம்முடைய திரியேக தேவனுடைய சுபாவத்துக்கு மாறாக இருக்கின்ற எந்த காரியமும் அது அவபக்தி என்று விவரிக்கப்படுகிறது. Worldly passion refers to expressions of our body that is sinful in nature or goes against what God created us to do. பிரியமானவர்களே, லௌகீக இச்சை என்று சொல்லும் பொழுது அது எப்படி விவரிக்கலாம் என்றால் சரீரத்திலே செய்யக்கூடாத காரியத்தை செய்யும் பொழுது அது லௌகீக இச்சையாக விவரிக்கப்படுகிறது. அல்லது ஆண்டவர் நம்மை படைத்த காரியத்துக்கு மாறாக மற்ற காரியத்தை செய்யும் பொழுது அது லௌகீக இச்சை என்று விவரிக்கலாம். Being a Christian, my friends, is part of being something, is part of being something greater than you and I. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நம்மை பார்க்கிலும் மற்ற காரியத்தோடு இணைந்து ஒரு பெரிதான ஒரு காரியத்தில் இணையக்கூடிய ஒரு பெரிதான ஒரு திட்டத்துக்குள்ளாக இணையக்கூடியதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. The world does not revolve around us. It revolves around God. இந்த உலகமானது நம்மை சுற்றி இருப்பதில்லை, தேவனை சுற்றி தான் இருக்கிறது. And we are part of that great plan that is heading towards completion. ஆண்டவர் திட்டமிட்டதுக்கு ஒரு நிறைவேறதை பெறுவதற்கு என்று இந்த உலகம் நடந்து கொண்டே இருக்கிறது, முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. We are called to participate in this great plan of God and not just play a passive role in it. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டு தேவனுடைய திட்டம் செயல்பட வேண்டுமே என்று யோசித்து கொண்டு இராதபடிக்கு தேவனுடைய திட்டத்திலே பங்காளிகளாக இருந்து தேவன் திட்டமிட்டதை அதை செயல்பட்டு பங்கு கொள்ளும்படியாகவே ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் ஒரு பங்காளியாக ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளிகளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரே தவிர கண்காணிப்பாளராக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. God does not call us on this Christmas day and he reminds us, he does not want us to play a passive role, a spectator role, but God wants us to be participants in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளிகளாக இருக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்மை அழைக்கிறார். Life is more than biological and social functioning, my friends, but it is to be in a relationship with God and with one another to fulfill the great plan of God. In அன்பு சகோதரனே சகோதரியே, இயல்பான காரியத்தை நம்மளுடைய சரீரத்துக்கு செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் செய்யாதபடிக்கு இந்த சமுதாயத்திலே செய்யக்கூடிய சில காரியத்துக்கு அது ஒப்புக்காக செய்து விடாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலும் ஒருவர் இருக்கக்கூடிய அந்த உறவிலும் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த கிறிஸ்துமஸ் தினமானது தோன்றியது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. This Christmas day happened because God wants us to be part of his plan. நாம் தனிந்து நம்முடைய சொந்த திட்டத்தை வாழாதபடிக்கு ஆண்டவருடைய திட்டத்தில் இணையும்படியாகவே ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை ஞாபகமாக இந்த காலை வேளையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The joy that the angels announce can only be fully experienced when we invite Jesus into our lives and deny ourselves. பிரியமானவர்களே, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தேவ தூதர்கள் சந்தோஷமாக அவர்கள் பாடினார்கள். அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக அழைத்து நம்மையே வெறுக்க வேண்டியவர்களாக வாழ வேண்டும். Will you do what God wants and accept
what God accepts. பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறதை மட்டும் நாம் செய்யும்படியாக, ஆண்டவர் எதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வாழ நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் பிரியமானவர்களே, இவனமாக வாழும் மட்டுமே இப்படி வாழ்ந்தாலே ஒழிய இயேசு நமக்கு அளித்த அந்த சமாதானத்தை, அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடியாது. Unless we accept God and His terms, we will never experience the peace, the joy, and the salvation that the power of God can give to us. We were saved from our past sins, but every day you and I are changing into His likeness, and every day you and I are forgiven. And one day, when our Lord Jesus comes back, we will be like Him. பிரியமானவர்களே, நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நாள் வரும் பொழுது அவரே போல நீங்களும் நானும் மாறுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, in this Christmas, it is a reminder for us to give up things in our lives that robs us of the joy that Jesus brought on that Christmas day to many. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று எதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து வைத்து விட்டு, அதை வெறுத்து விட்டு, இயேசு கொடுக்கின்ற அந்த சந்தோஷத்தை முற்றிலுமாக அனுபவிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Perhaps it's not intentional. It may be due to weakness, that we have given ourselves to things that we should not have. Jesus understands, my friends. We all give in to moments of weakness. He understands and He does not condemn us. என் அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை தீர்மானித்து பலவீனத்திலே விழுவாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பலவீனத்தின் நிமித்தமாக ஒரு குறுகிய ஒரு நேரத்திலே, ஒரு சிறிய ஒரு நேரத்திலே அங்கு இடம் கொடுத்து, பலவீனத்துக்கு இடம் கொடுத்து நம் பாவத்திலே விழுந்திருக்கலாம். இயேசு அதை புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் பலவீனமானவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நடத்தாதபடிக்கு அவர் பக்கமாக, அவர் அண்டையை இந்த காலை வேளையிலே அழைத்து கொண்டிருக்கிறார். Jesus understands, but He calls us to come to Him, to come to our senses, to leave those things behind and to turn to Him. பிரியமானவர்களே, புத்தி தெளிந்து எதையெல்லாம் விட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு இயேசு அண்டையிலே திருப்பும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். In order to remove the pain and experience healing, a hard decision needs to be made. பிரியமானவர்களே, இந்த வேதனையினுடைய அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய சுகமளிப்பை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு கடினமான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மை நாமே வெறுத்து எதெல்லாம் தேவனுடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய காரியத்தை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடும்படியாக இந்த நாளிலே தீர்மானம் செய்வாயா? Will you deny certain actions, lifestyles that robs you of the joy that God gives you? Or perhaps you cannot figure out why is it that you are experiencing pain in life. It also happens. பிரியமானவே, ஒருவேளை ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். நாம் யாவருமே அதை அனுபவித்திருக்கிறோம். இருந்த போதிலும் உன் வேதனையின் மத்தியிலே நீ இயேசு அண்டையில் வருவாயா? In the midst of your pain, will you turn to Jesus to restore your joy? Perhaps you are already enjoying life and there's already joy, but Jesus wants to increase that joy in you. பிரியமானவர்களே, ஒருவேளை ஏற்கனவே வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷத்தை பெருக பண்ணும்படியாக இந்த காலை வேளையிலே இயேசு வந்திருக்கிறார். Jesus wants to increase your joy. Will you come to Jesus today on this Christmas day? இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று மறுபடியுமாக இயேசுவினிடத்திலே நீ வருவாயா? நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று உலகத்திலே தேவ கிருபை தோன்றியது என்று நம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. Lord, your word reminds us that on Christmas day the grace of God appeared. We did not earn it, we did not deserve it, but yet you sought us out. நாம் தகுதியற்றவராக இருந்த போதிலும், எந்த வகையிலும் உம்முடைய அன்பை சம்பாதிக்காதபடிக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருந்த போதிலும்,
நீர் எங்களை சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேதனையிலிருந்து எங்களை விடுதலை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி பிறந்ததே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for the joy that was birthed into our life this morning. We acknowledge that we have done some things that have robbed us of the joy that you give us, Lord. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாம் அங்கீகரிக்கிறோம், சில தீர்மானங்கள் மூலமாக நீர் கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எங்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது என்று அதை அங்கீகரிக்கிறோம். அது எங்களுடைய தப்பு ஆண்டவரே என்று அங்கீகரிக்கிறோம். Lord, we acknowledge that it is our fault that has robbed us from this joy. This morning we have come to our senses. We turn away from those things and turn to you. நாம் புத்தி தெளிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறுபடியுமாக இயேசுவின் மண்டையிலே வருகிறோம். என்னுடைய சந்தோஷத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. Lord Jesus, increase our joy this morning. We pray and ask this in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.